ஒரே ஒரு மனுஷனோட ஒற்றை வசனம், அவரோட குரல் ஒரு பார்வையாளனுக்கு மிகப்பெரிய கூஸ் பம்பை ஏற்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்டா முடியும். அதுதான் சினிமாவோட பவர் அப்படின்னு நிரூபிச்சிருக்க சமீபத்திய ட்ரெய்லர் தான் டூம்ஸ்டே. மார்வலோட அடுத்த ட்ரியாலஜில வரப்போற அவெஞ்சர்ஸோட முக்கியமான படம். ட்ரெய்லர்ல வர்ற அந்த அயன்மேனோட டைலாக் இருக்கு இல்லையா, அதுதான் இன்னைக்கு இணையம் முழுக்க இருக்க ஹாட் டாபிக். அதுக்கு சாட்சி அந்த ட்ரெய்லருக்கு கீழே இருக்க கமெண்ட் தான். அத்தனை பேரும் ஃபயர் பறக்க விட்டுருக்காங்க. அவரோட வாய்ஸ் மேல எந்த அளவு ஈர்ப்பு இருந்தா விஜய் சேதுபதிக்கு படு பயங்கரமா திட்டு விழுகும் அப்படின்றத அந்த ட்ரெய்லருக்கு கீழே இருக்க கமெண்ட்ல போய் படிச்சு பார்த்தீங்கன்னாலே தெரியும். அதாவது ஒரு மனுஷன் உணர்ச்சி வசப்படும் போது, ரொம்ப சந்தோஷத்துல உணர்ச்சி வசப்படும் போது கெட்ட வார்த்தையில பேசுவான். அப்படி நிறைய கமெண்ட்ல கெட்ட வார்த்தை இருந்தது. அயன்மேன் வாய்ஸை கேட்ட அந்த எமோஷனல்ல சும்மா கெட்ட வார்த்தை கமெண்ட் தான் சும்மா பறக்க விட்டுருந்தாங்க, தெரிக்க விட்டுருந்தாங்க. அதுக்கப்புறமா ஒரு கேரக்டர் எல்லாத்தையும் ஈர்த்திருக்கு அப்படின்னா அது கேப்டன் அமெரிக்கா. அதுவும் ஃபைனலா அந்த தோரோட சுத்தியலை கேப்டன் அமெரிக்கா தன் கையில ஈர்த்து வாங்கும் போது அதுக்கப்புறம் வர்ற அவெஞ்சர்ஸோட அந்த டாப் நாச் மியூசிக் ரெண்டுமே இந்த ட்ரெய்லரை வேற ஒரு கட்டத்துக்கு எடுத்துட்டு போயிடுச்சு. இது எல்லாத்தையும் தாண்டி நாம ஏன் இந்தியாவோட ஒரு மூலையில இருந்துட்டு ஒரு சர்வதேச படத்துல வரக்கூடிய ஒரு ஹீரோ மேல இவ்வளவு தூரம் எமோஷனல் அட்டாச்மெண்ட் வச்சிருக்கோம். அப்படி ஒரு எமோஷனல் அட்டாச்மெண்ட்டை அந்த கேரக்டர் மேல வைக்க வச்சதுக்கு அவங்க பார்த்த நாசுக்கான வேலை என்ன, இதுக்கு பின்னாடி இருக்க வணிகம் என்ன, அரசியல் என்ன அப்படின்றத பத்தி டீட்டெயில்ஸா ஒரு 6 இல்லை 7 கட்டுரை நான் ஏற்கனவே என்னோட ஃபேஸ்புக் பேஜ்ல எழுதியிருந்தேன். அதை இந்த ட்ரெய்லர் பார்த்ததும் ஒரு வீடியோ தொடராகவே யூடியூப்ல போடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்துருக்கு. கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு முன்னாடி பேக்ல போய் என்னோட லைஃப்ல நான் பார்த்த அந்த டிராவலையே செமையா சொல்ல முடியும். இதுக்கு பின்னாடி இருக்கிற வணிகம் என்ன, அரசியல் என்ன அப்படின்றத பத்தி. அதுக்கு தமிழ்நாடே இன்னைக்கு சினிமா மேல எந்த அளவு எமோஷனலா இருக்கு அப்படின்றதுக்கு ஆகச்சிறந்த உதாரணம். பார்க்கலாம். அதுக்கான ஸ்கிரிப்ட் எழுதுனதுக்கு அப்புறம் அதை ஒரு தொடரா கண்டிப்பா நான் பதிவேற்றுறேன். நன்றி.